ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால், தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூர் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மறைத்துறை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார். இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றார். இந்த கருத்தை மனதிலே உள் நிறுத்தி தியானம் செய்து தொடர் நிலையிலே கணபதியை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைப்பது என்பது உறுதியாக நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/3/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் மாசி 20வது நாள். இஷ்டி காலம் கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டம், காரமடை அரங்கநாதர் மேஷ வாகனத்தில் தெப்பம், சுவாமி தொப்பு ஐயா வைகுண்டர் அவதார தினம், பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி பிரதமை மாலை 5:43 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை 8:23 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் அவிட்டம், சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான அமைப்பிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வீட்டில் துஷ்ட ஜந்துக்கள் புகுந்த தோஷம் நீங்க, ஏழை நடுத்தர பணக்கார வர்க்கம் ஆகிய எல்லோரும் நாம் குடியிருக்கும் வீடு ஒரு ஆலயம் என்று நம்புவார். அவரவர் தகுதிக்கு ஏற்ப பூஜை செய்வார். கண்ணும் கருத்துமாய் சுத்தமாய் பராமரித்து வரும் வீட்டில் திடீர் என்று எப்போதாவது துஷ்ட ஜந்துகள் புகுந்துவிடும். இறைவனால் படைக்கப்பட்ட நாகம், சாரைப்பாம்பு, ஓணான், கீரிப்பிள்ளை, உடும்பு, ஆமை போன்ற ஜந்துகள் துஷ்ட ஜந்துகளாக கருதப்படுகிறது. துஷ்ட ஜந்துகள் புகுந்த நாள் முதலில் மனதில் இனம் காணாத பயம் தொற்றிக்கொள்ளும். அதுவே வியாதியாக மாறி நம்மை படுக்கையில் தள்ளிவிடும். இம்மாதிரியான துஷ்ட ஜந்துக்கள் வீட்டில் புகுந்தால் எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் புத்துணர்வு கூடிய வாழ்க்கையை வாழலாம். துஷ்ட ஜந்துகள் புகுந்த கிழமையிலிருந்து வரும் முதல் சனிக்கிழமை அன்று
காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் இந்த எளிய பட்சணங்களை உங்கள் வீட்டிலே தயாரித்து தலை வாழையிலே வைத்து பூஜையை தொடங்குங்கள். 1 பச்சரிசி மாவில் சுடப்பட்ட பலகாரம் ஒரே வகையில் 9 எண்ணிக்கை, 2 உளுந்து வடை 9 எண்ணிக்கை, 3 ஒரு மல்லிகை பூ 1 முழம், ஜாதி பூ, கதம்பம், முல்லைப்பூ, மரிகுழந்து அனைத்திலும் தலா 1 முழம். உங்கள் வீட்டு பூஜை அறையிலே சாமி படத்திற்கு முன்பு அந்த பொருளை வைத்து, குல தெய்வமே, மாண்ட கன்னியே, முன்னோர்களே, எங்களது மூதாதையர்களே, எங்கள் வீட்டில் புகுந்த துஷ்ட ஜந்துக்களால் வரவிருக்கும் துன்பத்தை நீக்கிய எல்லாருக்கும் நலம் புரிய வேண்டுகிறோம் என்று 9 முறை வணங்கி தலை வாழையிலே வைக்கப்பட்ட பதார்த்தங்களை பசுமாற்றுக்கு கொடுக்க வேண்டும். பூக்களை தண்ணீரில் போட்டு விடுங்கள். அதனை தொடர்ந்து உங்கள் வீட்டில் புகுந்த துஷ்ட ஜந்துவால் வர இருக்கின்ற கஷ்டங்கள் விலகி நன்மை நடக்கும். முதல் பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் சனிக்கிழமை காலையிலே மண் தரை வீடாக இருந்தால் பசுமாட்டு கோமியம் கலந்து பசுமாட்டு சாணம் போட்டு வீட்டை மெழுகுங்கள். சிமெண்ட் மொசைக் வீடாக இருந்தால் பசுமாட்டு கோமியம் கலந்த தரையை மொழுகுங்கள். பிறகு தீ கங்கு வளர்த்து தூள் சாம்பிராணியை போட்டு வீடு முழுக்க காட்டுங்கள். உங்கள் வீட்டில் புகுந்த துஷ்ட ஜந்துக்களால் வர உள்ள நினைக்கும் கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூடாது. நாளைய தினம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்த தோஷம் நீங்க அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாகத்தினுடைய கிரக இணைவுகளை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் 6ஆம் அதிபர் 10ஆம் இடத்து அதிபரோடு கூடியிருக்க சொந்த தொழிலானால் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கும் ஏற்படும். 6ஆம் அதிபர் 11ஆம் இடத்தினுடைய அதிபரோடு கூடியிருக்க மூத்த சகோதரரை முன்னிட்டு வழக்கு சந்திக்க வேண்டும் அல்லது இளைய மனைவியை முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். 6ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க நீங்கள் வழக்குகளில் தோற்று போவீர்கள். மோசமான தசா புத்தி கோச்சார வழக்குகளில் தோற்று போகும். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க 6ஆம் அதிபதி பலம் குறைந்திருக்க வழக்குகளால் வெற்றி பெறும். குரு 6ஆம் அதிபதியோ அல்லது 6வது வீட்டையோ பார்க்க வழக்கிலே வெற்றி பெறுவீர்கள். ஜாதகர் எவராலும் வெல்ல முடியாது. நோய்ஸ்தானம் 6ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்து இருந்தார் ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார். சந்திரன் 6, 8 நீச்சம் பெற்றிருக்க அடிக்கடி நோயால் அவதிப்படுவார். லக்னாதிபதி சந்திரன் பலம் பெற வேண்டும். 6ஆம் அதிபர் பலம் குறைய வேண்டும். நோய் நொடியின்றி ஜாதகர் ஆரோக்கியமாய் வாழ்வார். 6ஆம் அதிபர் லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்தில் இருக்க உடம்பில் காயம் அடிக்கடி ஏற்படும். லக்னத்தில் பாவ கிரகங்கள் நிறைய இருக்க உடம்பில் தழும்பு ஏற்படும். லக்னத்தில் செவ்வாய் நிற்க முகத்தில் தழும்பு இருக்கும். சூரியன் 6இல் நிற்க உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், இருமல், வலிப்பு, மூலம், கண் காய்ச்சல் சூரியனால் பாதிக்கப்பட்டால் பார்வையிலும் குறைபாடு வரும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மார்ச் 15க்கு பிறகு 3 கிரக சேர்க்கை மற்றும் 3 ராசிகளுக்கு முடியும் கடன் பிரச்சனை, அள்ளும் செல்வம். 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைவதால் 3 கிரக யோகம் உருவாகிறது. இதனால் மார்ச் 15க்கு பிறகு 3 ராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட நன்மைகள் கிடைக்கும். இந்த 2026 ஒவ்வொரு கிரக பெயர்ச்சி மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் பல கிரக பெயர்ச்சிகளை நடைபெற்றால் ஓலிக்கு பிறகு 3 கிரக யோகம் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 கிரக யோகம் மார்ச் 15 அன்று சூரியன், சனி, சுக்கிரன் ஆகிய 3 முக்கிய கிரகங்கள் மீன ராசியில் இணைவதால் உண்டாகிறது. இந்த 3 கிரகங்களும் வறுமையை நீக்கி செல்வத்தை அள்ளித்தரும். இந்த வகையிலே 3 கிரக பெயர்ச்சிகள் ஒரு சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற்று செல்வந்தர்களாக மாறப்போகிறார்கள். அந்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். ரிஷபம்
ரிஷபராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகத்தால் பணத்தை அள்ளி கொடுக்கும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். நீங்கள் வெளிநாடுகளில் வேலை தேடி இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வழி பிறக்கும். உங்களுக்கு பணம் யாராவது கொடுத்து கிடைக்காமல் இருந்தால் அந்த பணம் இப்பொழுது கிடைக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும். சூரியன், சனி, சுக்கிரனின் ஆசிகள் கிடைக்கும். மிக முக்கியமாய் உங்களுக்கு நெடுநாளாக இருந்த கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் ஏதாவது வழக்குகளில் வாதாடி கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாய் வரும். தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். வீட்டில் அதிக அளவிலே மகிழ்ச்சி அடைவது. அடுத்தது கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பொற்காலம். இந்த ராசியின் அதிபதி சனி என்பதால் திரிகிரக யோகத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. ஏதாவது தொழில் முதலீடு செய்ய இது சிறந்த நேரம். உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். பழைய முதலீடுகளில் இருந்த பெரிய லாபம் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என பார்த்து தேர்ந்து நீங்கள் மார்ச் மாத பலாபலன்களை முழுமையாய் பெறலாம். ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவு ஏற்படும். எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனை படைப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பண புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகள் கையிருப்பு குறையக்கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனை படைப்பீர்கள். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். மற்றபடி புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உண்டாகும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். பிரச்சனைக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனைக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பி வியாபாரத்தில் வேலையாட்கள் தொந்தரவு குறை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது. அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாதீர்கள்.
சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவிய வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது. அடுத்தவர் மனசு காயப்படும்படி பேசாது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சில நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவிய வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். துணிச்சல் அதிகரிக்கும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். துணிச்சல் அதிகரிக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மொத்தத்தில் உங்களது திறமை மற்றும் விடாமுயற்சி கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உங்களது திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மகிழ்ச்சியான நாள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படும் தொல்லைகள் மறையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். யாரையும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடைய கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பகல் 1:44 வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் வாகனத்தில் செல்லும் போது உஷாராக இருக்க வேண்டும். கவனம் சிதறாமல் வாகனத்தை நீங்கள் இயக்க வேண்டும்.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்பராசியை சார்ந்தவர்கள் இன்று பகல் 1:44 வரை அதில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எந்த காரியத்தையும் செய்யும் போது அதிலே கவனம் தேவை. இதிலும் உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவில் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.